இந்த மகிமையான நேரத்தை அவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தின் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையான ஈவுகளாகிய பரம ராஜ்யத்துக்கு நமக்கு வரக்கூடிய மேன்மையான பொக்கிஷமாகிய வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்களாகிய தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய சபையிலே பூரணமாய் வைக்கப்பட்டிருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் யாருக்கு பெருகினா யாருக்கு பெருகினா யாருக்கு வேண்டாம்? அல்லேலூயா. எதுவும் சொல்ல எனக்கு தானே, எதுவும் சொல்ல எனக்கு தானே, எனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. என்ன தருவாரு? என்ன தருவாரு? கர்த்தர் என்ன தருவாரு? உனக்கு கர்த்தர் தருவார். என்ன தருவாரு? என்ன தருவாரு? சொல்ல நன்மையும் எனக்கு என்ன சொல்ல எனக்கு சொல்ல எனக்கு என் விசுவாசத்தை பெருக செய். எனக்கு என் குடும்பத்துக்கு என் வாழ்க்கைக்கு என் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருக செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது பெருகிட்ட உங்கள் வாழ்க்கை நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்துடும். அல்லேலூயா. வாய் நிறைவானது பேசட்டும், வாய் நன்மையானது பேசட்டும். நன்மையான வார்த்தைகளின் வாயிலே கொண்டு வரும்போது, ஆசீர்வாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும் போது உன் வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவையும் கத்தன போயிடுவாரு, நீங்கிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நான் வாசிக்க கவனிப்போம். நல்லா தெளிவா வாசிக்கணும், தெளிவா கவனிக்கணும். சில பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள், பரிசுத்த வாழ்க்கையை இழக்கிறார்கள், அழைப்பை இழக்கிறார்கள், பரம ராஜ்யத்தின் தரிசனத்தை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 கேட்டுக்கு போகக்கூடிய வாசல் விசாலமாக இருக்கிறது, அநேகர் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வாசலோ இடுக்கமும் நெருக்கமான வாசல், அதில் பிழைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 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 உபத்திரவத்திலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் பலவிதமான சோதனைகளிலும் நான் கர்த்தரையே மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் அதை எனக்கு நன்மையாக மாற்றுவார். ஒரு தெளிவு உனக்கு வரணும், ஒரு தெளிவு உனக்கு வரணும். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், இப்ப நடந்து கொண்டிருக்கிற எந்த காரியமானாலும் அதை கர்த்தர் எனக்கு நன்மையாகவே மாறப்படுவார். ஆமென். தீமை வரவே வராது. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. 12:48 நாம வாசிக்க கேட்டா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சத்தியத்தை உங்களுக்கு சத்தியமா போதிக்கிறோம். வேத வசனத்தை கலங்கம் இல்லாமல், கபட்டு வசனம் இல்லாமல், நய வச்சனம் இல்லாமல் சுத்த தெளிக்கப்பட்ட வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறோம். அல்லேலூயா. கடைசி நாளில் அவர் என்னை நியாயம் தீர்ப்பார், உன்னை நியாயம் தீர்ப்பார். விசுவாசத்தில் நிற்கிறாயா? பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா, நெருக்கடி வந்தா, பலவிதமான சூழ்நிலை உனக்கு மாறுதல் வந்தா, குடும்பத்துல இழப்பு வந்தா, குடும்பத்துல பிரிவினை வந்தா, குடும்பத்துல கஷ்டம் வந்தா, விசுவாசத்தில் நிற்கிறாயா? பரிசுத்தமாக இருக்கிறோம். எப்படி இருக்கலாம்? பரிசுத்தமாக இருக்கிறோம். எப்படி இருக்கலாம்? தேவன் நம்ம எதுக்கு அழைக்கல? அசுத்த உலக வாழ்க்கைக்கு அழைக்கல, பரலோக வாழ்க்கைக்கு உன்னை அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைச்சாரு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. 1000 நடக்க வாழ்க்கை, 1000 நடக்க குடும்பத்துல, ஆனா உனக்கு அழைத்த அந்த விசுவாசம் என்ன பண்ணீங்க? நிக்கிறாங்க, வேற நிக்கிறான்.
எதுல நிக்கணும்? பரிசுத்த வாழ்க்கை நிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கா? அவர் என்ன கடைசி வரைக்கும் எப்படி இருந்தார்? விசுவாசத்தில் இருந்தாரு. கடைசி வரைக்கும் எதில் இருந்தார்? அவரு உயிரை கொடுக்க நேரம் வரைக்கும் எதில் இருந்தாரு? அவருக்கு தெரியும் என் உயிர் எங்க போகுது, என் உயிர் எங்க போகுது, நான் எங்க போறேன் அவருக்கு தெரியும். அதான் விசுவாசம், அதான் பரிசுத்த வாழ்க்கை. நீ எங்க போக கடைசியில? நீ நான் எங்க போக கடைசியில? டக்கு டக்கு பேச எங்க போவோம்? எங்க போவோம்? எது பேர் விசுவாசிக்கிற? அல்லேலூயா. அதான் பரிசுத்த வாழ்க்கை, அதான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. 1000 நடக்கும். என்ன நடக்கும்? 1000 நடக்கும் வாழ்க்கையில. யாருக்கு நடக்காம இருக்காது? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கூட வியாதி படுக்கையில இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் கூட சிறையில் மாட்டிக்கினாங்க. அப்போஸ்தலர்கள் கூட பட்டினியா கிடந்தாங்க. அப்போஸ்தலர்கள் நிர்மூலமாக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலருடைய ஆபத்து மரண சூழ்ந்து கொண்டது. எல்லாருக்கும் நடக்கும். அல்லேலூயா. 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 நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் நடக்கும். அவருக்கே நடந்தது. யாருக்கு நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது பிரச்சனை. அப்ப உனக்கு எனக்கு நடக்குமா இருக்காதா? நடக்கும். பிரச்சனை வந்தா உடனே எதை விட்டு போக கூடாது? எதை விட்டு போக கூடாது? விசுவாசத்தை விட்டு போக கூடாது. விசுவாசத்தை விட்டு விலகினால் எங்க போய் விடுவ? எங்க போயிடுவ? கேட்டுக்கு போயிடுவ. எங்க போயிடுவ? கேட்டி வாசம் அந்த வழியில போயிடுவ. விசுவாசத்துல உறுதியா என்ன எந்த வழியில போயிடுவ? பரலோக வழியில போயிடுவ. இடுக்கமான வாசல் வழி. அது இடுக்கமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும் அந்த வழியில போறதுக்கு. சில பேர் இதை முடியாம என்ன பண்ணிடுறாங்க? விளைகிறாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம், உன்னையும் என்னையும் நம்மையும் கர்த்தர் நியாயம் விசாரிக்க ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில், வேற எதுவும் உன்னை நியாயம் இருக்காது. எதுதான் நியாயம் இருக்கலாம்? நியாயம் இருக்கிற என்ன அர்த்தம்? நீங்க நானும் இந்த உலகத்தை விட்டு எப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறோமோ அங்க யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும்? யாருக்கு முன்னாடி நிக்கணும்? மகா நீதிபரருக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக, மகா நீதியரசுக்கு முன்பாக போய் நிக்கணும். அப்ப உன் நீதி வெளிப்படும். உன் நீதி வெளிப்படும். நீ எவ்வளவு இங்க உபத்திரப்படுகிறாயோ, எவ்வளவு நீங்க நெருக்கப்படுகிறாயோ, எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ, எவ்வளவு நீங்க அவமானப்படுகிறாய், இந்த பூமியில நீ படுகிற பல விதமான வேதனைகளுக்கு பரலோக ராஜ்யத்திலே இரட்டிப்பான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உபத்திரத்தை கண்டு நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு, நீங்க விசுவாசமா இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு கஷ்டம் இந்த பூமியில படுகிறாயோ அதற்கு இரட்டத்தனையான பலனை பரலோகத்தில் கர்த்தர் உனக்கு எடுக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் அதற்காகவே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசி நாளில் அவர் சொன்ன, அவர் உனக்கும் எனக்கும் போதிக்கிற இந்த சத்திய வார்த்தையே நம்ம நியாயம் இருக்கும். ஆமென். ஊழியக்காரன் சரியா தானே உன்னை நடத்தினா, ஊழியக்காரன் சரியா தானே சத்தியத்தை சொன்னா, இச்சகமான வார்த்தையை சொல்லலையே, சத்தியத்தின் வார்த்தை தானே உனக்கு பேசினா, நித்திய ஜீவனுக்கு வரக்கூடிய வார்த்தை தானே பேசினா, விசுவாச வாழ்க்கை வாழக்கூடிய வார்த்தை தானே பேசினா, உலகத்துல பரிசுத்தமா வாழத்தானே உனக்கு பேசினா, சகோதர அன்பிலே நிலைத்திருக்க தானே பேசினா, சபை ஐக்கியத்திலே ஒருங்கிணைப்பட்டிருக்க தானே பேசினா, உங்களுக்கு வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நெருக்கடியும் பிரிவினையும் வரக்கூடாது அப்படின்னு பேசினா, ஆனால் எல்லாம் நடக்குது. இது கர்த்தருக்கு நியாயத்தில் விசாரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை இந்த வாசிக்க நம்ம கேட்போம். கொலைசீர் 1ஆம் அதிகாரம். டக்கு டக்கு வந்திருக்கோம். கொலைசீர் 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் படி.
கொலோசியர் ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் நல்ல குடிக்கும். ஆதி காலங்களுக்கு எந்த காலம் அது? எந்த காலம்? ஆதி காலம் எந்த காலம்? ஆதாம் காலம் தொடங்கி எந்த காலம்? ஆதாம் காலம் தொடங்கி அங்கிருந்து வராரு. நல்ல கவனிக்கணும். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் எந்த காலம் இது? நம்ம காலம். தலைமுறை தலைமுறைக்கும் கடைசி காலம். நீ சொல்றது ரைட்டு தான். ஹல்லேலூயா. ஆதி காலம் ஆதாம் காலத்திலிருந்து கடைசி காலத்துக்கும் இப்ப வாழ்கிற நமக்கும் அவர் சொல்றாரு, மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமானது. ஹல்லேலூயா. யாருக்கு வெளிப்படுத்துவாரு? பரிசுத்தவான் யாருக்கு வெளிப்படுத்துவாரு? பரிசுத்தவான்களுக்கு. யாரு? யார் பரிசுத்தவான்ப்பா? யார் பரிசுத்தவான்? எது பரிசுத்த? யார் கை வர மாட்டேங்குது? அப்படியே இப்பயே போத கை. நீ யார்? இல்ல நீ யாருப்பா? பரிசுத்த யாரு? நான் பரிசுத்தவான். எது பரிசுத்தவான்? எது பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? ஆமாமா இல்லையா? நீ பரிசுத்தவானா இல்லையா? தைரியம் கையை உயர்த்தி நான் பரிசுத்தவான். அப்ப உனக்கு தான் பேசுவாரு கர்த்தர். உங்ககிட்ட ரகசியத்தை பேசுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசுறாரு பேச மாட்டாரா? யார்கிட்ட பேசுவாரு? யார்கிட்ட பேசுறாரு? அதோடுதான் நான் பேசுவேன். அப்புறம் மனதோடுதான் அப்புறம் உறவாடுவேன். உண்மை இது. யார்கிட்ட பேசுவாரு? அவர் வார்த்தை, அவர் சத்தம், மெல்லிய சத்தம் யார் காதுல கேக்குது? யார் காதுல கேக்குது? யோபு 4ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாரு. எதுபடி அவருடைய சத்தம், அவருடைய மெல்லிய சத்தம் யார் காதுல கேக்குது? ஹல்லேலூயா. எப்படி பேசுறாரு? எப்படி பேசுறாரு? என் பிரியமே. எப்படி பேசுறாரு? நீ அவர் மேல வாஞ்சியா பார்த்திருந்ததானே? யார் மேல வாஞ்சியா? அவர் மேல வாஞ்சியா? பிள்ளை வச்சு என்ன பண்ணக்கூடாது? அது எல்லாம் கிடையாது. எப்படி உனக்கு சொல்லிட்டாங்க. நீ லைவ்ல வர போயிருந்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவர் மேல வாஞ்சியா நீ படுத்துட்டாங்க. யார் வந்து பேச சொல்லுங்க? தட்டுவார். பிரியமே ஏந்திரு நான் உங்க கூட என்ன பண்ணோம்? பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அதெல்லாம் விரும்பணும். நீ விரும்பினாத. ஆமென். ஹல்லேலூயா. நீ விரும்பணும். நீ தாகமா இருந்தாதான், வாஞ்சியா இருந்தாதான், ஏக்கமா இருந்தாதான் உன்னை சந்திக்க வருவார் அவரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், ஜெபிக்கணும், எனக்கு பலன் இல்ல, என்னை தட்டி எழுப்பு சொன்னா உன்னை தட்டி எழுப்பிடுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் படிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது நல்லா படிச்சுக்கோ. இப்பொழுது எப்போது? எப்போ? இப்போ எப்போ? இப்போ. ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. யாருடைய பரிசுத்தவான்? யாருடைய பரிசுத்தவான்களுக்கு? யாருடைய பரிசுத்தவான்களுக்கு? இப்படி கேட்டா உங்களுக்கு விசுவாசம் வரும். யாருடைய பரிசுத்தவான்களுக்கு? அப்ப நீ யாரு? நான் அவருடைய பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு பேச? யாருக்கு பேச போறாரு? யார்கிட்ட பேச போறாரு? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் ஆவியின் வெளிப்பாடு, ரகசியம், மறைபொருள், பொக்கிஷம் இந்த வைக்கப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை ஆவியானவர் எழுதி வச்சிட்டாரு. வேதத்தின் ரகசியங்களை ஆவியானவர் உள்ள வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனம் கடலை போல. வேத வசனம் எது போல? வேத வசனம் எது போல? வேத வசனம் கடலை போல. கடலுக்கு மேல போய் பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்குள்ள போகணும்? எதுக்குள்ள போகணும்? ஆனந்தத்துல போகணும். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் எதுக்குள்ள போகணும்? வசனத்துக்கு உள்ள போகணும். எதுக்குள்ள போனா? உள்ள போனாதான்
கடலுக்கு உள்ள போனாதான் உனக்கு என்ன தேவையா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. மீன் வேணுமா மீன் இருக்குது, முத்து வேணுமா முத்து இருக்குது, பவளம் வேணுமா பவளம் இருக்குது. இன்னும் அரிய 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 ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உள்ள வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. மறைவானது கர்த்தருக்குரியது, வெளியாக்கப்பட்டது நமக்கு. அல்லேலூயா. இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வெளியாக்கப்பட்டது யாருக்கு? வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நமக்கு. மறைவானது யாருக்கு? கர்த்தர். இன்னும் பொக்கிஷத்தை கர்த்தர் வேதத்துல வச்சிருக்கிறாரு நமக்கு. பரிசுத்தமானவர்களை அதை வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் உங்களுக்கு தெரியப்படுத்த உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட புத்தியோகத்தின்படி. அல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறாரு? தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறாரு? வேலை, உத்தியோகம். அப்ப நான் யாருக்கு வேலை செய்யறேன்? யாருக்கு வேலை செய்யறேன்? பின்னாடி பின்னாடி நான் யாருக்கு வேலை செய்யறேன்? யாருக்கு? யாருக்கு? அல்லேலூயா. தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் இந்த சபைக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. தானா இந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்கு நான் வரல. எதுமே நம்புறத? எதுமே நம்புற? அல்லேலூயா. சொல்லாத விஷயத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை கிடைக்கூடாது. நடக்காத சம்பவத்தை நடந்த விதமாக சொல்லி தேவ ராஜ்யத்தை கொஞ்சப்படுத்த கூடாது. அல்லேலூயா. 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 அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? உன்னை என்னை அழைச்சவருக்கு தெரியும். இயேசுவுக்கு பிறகு யார் ஊழியத்தை பண்ணுவாங்க? இயேசுவுக்கு பிறகு யார் ஊழியத்தை பண்ணுவாங்க? யார் பண்ணாங்க? சீசர்கள் பண்ணாங்க. அல்லேலூயா. ஒருவனும் தன்னை உயர்த்தல, ஒருவனும் தன்னை. ஆனா அதுக்கு முன்னாடி கேட்டான், யாரு உங்களுக்கு பின்னாடி? யாரு கேட்டா? உங்களுக்கு பின்னாடி யாரு? உள்ள விட்டு விட்டுமே என்ன தருவ? இதெல்லாம் கேட்டான். சபைக்கு வருமே ஒருத்தர் கேட்டாங்க, சபைக்கு போறிய? நான் நடக்குதாங்க. சபைக்கு போறிய? நான் நடக்குதாங்க. அல்லேலூயா. நடக்குது, வந்து பாரு. ஆமென். நான் குத்தாங்கோ, கண்ணத்துல 2 குத்தாங்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. கொடுத்து வாரம் 2 கிலோ அரிசி, வாரம் ஏதாவது ஒரு பக்கெட்டி, வாரம் ஏதாவது மாசத்துல இங்க போய் வாங்கி வந்து ஒரு கொடை, அங்க இங்க போய் சுத்தி வாங்கினது. நான் சொல்றேன், இது பிச்சையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. இது என்னது? அதாவது ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் உள்ளதை பிறனுக்கு கொடு. சத்தியத்தை நீ பாரு. நல்லா கொடு. சபைக்கு போனேன், ஒண்ணுமே குடிக்கல. அங்க அது கொடுக்குறாங்க, இங்க கொடுக்குறாங்க. அங்க பெட்ஷீட் கொடுத்தாங்களே, அங்க பக்கெட் கொடுத்தாங்களே, அங்க 500 கொடுத்தாங்களே, இங்க 1000 கொடுத்தாங்களே. இது ஊழியம் இல்ல, இது ஊழியம் இல்ல. சொந்த பாக்கெட் எடுத்து கொடுக்கல எவனும், சொந்த வருமானத்தை எடுத்து கொடுக்கல எவனும். நல்ல கவுனி, நல்லா புரிஞ்சுக்கோ. ஊழியத்தை புரிஞ்சுக்கோ. நிலத்தை வித்தான், சொத்தை வித்தான், வித்த பணத்தை நேர கொண்டு வந்து யாரு வித்தான்? ஊழியக்கார பாதத்தை போட்டான், சொத்தை வித்துறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவுனி. தனக்கு உண்டானதை விற்றார்கள், தனக்கு உண்டானதை கொண்டு வந்தார்கள். யார் பாதத்தை போட்டான்? அப்போஸ்தலர் பாதத்தை போட்டான், ஊழியக்கார பாதத்தை போட்டான். சகலமும் அவளுக்கு பொதுவா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்க. சொந்த பாக்கெட் ஓடுறது எவ்வளவு இல்ல, அது குடுக்குறாங்களா? அங்க இது குத்தாங்க, அங்க புடவை குத்தாங்களே, அங்க பெட்ஷீட் குத்தாங்களே, அங்க பக்கெட் குத்தாங்களே, அங்க அரிசி குத்தாங்களே. சொந்த பணத்தை கொடுக்கலாம, பிச்சை எடுத்து வந்து கொடுக்குறான். அல்லேலூயா. அப்படி பிச்சை எடுக்கிறாரு. யார் பிச்சை எடுக்கிறாரு? அப்படித்தான் பேசுவேன். அவன் என்ன எடுக்கிறான்? போய் பிச்சை எடுக்கிறான். சார் 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 இதை கொடுங்க சார், கொடுங்க சார். கிளிக் 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 கிளிக். என்ன பண்றாரு? அப்படியே போட்டோ எடுத்துக்கிறாரு. போட்டோ இப்படி ஒரு கூட்டத்தை போட்டோ எடுத்து எங்க காட்டுறது? 4 பேருக்கு அரிசி கொடுத்துட்டு, 4 பேருக்கு பெட்ஷீட் கொடுத்துட்டு, 4 பேருக்கு புடவை கொடுத்துட்டு
போட்ட 1000 எடுத்து யார்கிட்ட கட்டுறது? வசதி படிச்சவன் அவங்கிட்ட போய் காட்டி ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. அவன் 1000 கொடுப்பான். அவன் 1000 கொடுத்தத இங்க 100 செலவு பண்ணிட்டு 900 யார் எடுத்துக்காரு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 1000 வாங்குற, 1000 100 என்ன பண்ணிடுற? செலவு பண்ணிடுற. மீதி 900 யார் எடுத்துக்கிட்டு? பிச்சையை கேட்டு பிச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, உன்னிடத்தில் உள்ளதை பிறருக்கு என்ன பண்ண? கொடு. இதுல நடக்கணுமா? அது நியாயமா? எது நியாயம்? எது நியாயம்? அங்க கொடுக்குறான், இது இங்க கொடுக்குறான், இதுன்னு போனீங்கன்னா அது சாபம். இப்படிலாம் உனக்கு எச்சரிக்க முடியாது யாரும். அங்க அதை கொடுக்குறான், இங்க கொடுக்குறான், அதை செய்யறான், அரிசி கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், புடவை கொடுக்குறான், வேஷ்டி கொடுக்குறான், பெட்ஷீட் கொடுக்குறான், பக்கெட் கொடுக்குறான். இது போய் வாங்கினா இது எது? இது சாபம். அல்லேலூயா. உபவாச கூட்டம் நடத்துறாரு. உபவாச கூட்டத்துல சபையில சாப்பாடு போடுவாங்க, போட மாட்டாங்களா? சில பேர் போட மாட்டாங்க. நான் இந்த சபையில சாப்பாடே கிடையாது. அங்க டீ பிரெட் தான் கொடுப்பாங்க. டீ பிரெட் தான் கொடுப்பாங்க. ஒரு டீ கப்ல ஒட்டி, கப்ல நிமிக்கொடி கப்ல ஒட்டி 2 பிரெட் ஸ்லைஸ் என்ன கொடுப்பாங்க உபவாசம் கொடுத்துருக்கு. சில சபையில சாப்பாடு போடுவாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம சபையில என்ன பண்றோம்? உபவாசம் கொடுத்துக்க. வர சனிக்கிழமை உபவாசம் கொடுத்தோம். வர சனிக்கிழமை உபவாசம் கொடுத்தோம். என்ன போடுவோம்? நம்ம ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கறதா இல்லையா? செய்யறதா இல்லையா? செய்யறதா இல்லையா? அல்லேலூயா. இன்னொரு உபவாசம் கொடுத்து நடத்துறாரு. போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிறாரு. மதியம் சாப்பாடு இலவசமா இருக்கும். என்ன சொல்றாங்க? மதிய சாப்பாடு. இப்பெல்லாம் யாரு? இப்படி பேர் என்னது? மாயக்காரராகிய பரிசேயர். யாரு? பைபிள் சொல்லுது. இவெல்லாம் யாரு? மாயக்காரராகிய பரிசேயர், தந்திரம் உள்ளவர்கள். மாயாஜால காரணத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? முதல்ல மாயாஜால காரணத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உனக்கு மதியான சாப்பாடு கொடுப்பேன் என்ற மாயாஜாலத்தை காட்டி யாரை கூப்பிடுறான்? ஜனங்களை கூப்பிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச கூட்டம் என்பது என்ன சொல்லுங்க? உபவாச கூட்டம் என்பது உபவாச கூட்டம் என்பது யுத்தம் செய்கிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துல வந்து சாப்பாடை பார்த்துட்டு இருப்பான். யுத்தத்துல சாப்பாடை பார்ப்பான். என்ன நடக்குறாங்க? சண்டை. யுத்தத்துல என்ன நடக்குறா? எப்படியாவது என்ன பண்ணா? ஜெயிக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது போராடி என்ன பண்ண? ஜெயிக்கணும். அதான் உபவாச கூட்டம். நீ சாப்பாடு போடுறோம் வாங்கன்னு சொல்லி பர்சன் அவன் எதுல வருவான்? அவன் சண்டை போடுறவன சாப்பாடு போடுறவனா? நல்ல சண்டை போடுறவன சாப்பாடு போடுறவனா? அப்ப அது உபவாச கூட்டமா? நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, படிக்காத வசந்த படிய, இந்த எனக்கு கொடுத்த உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். 25 முடிச்சா ரைட். ரொம்ப சந்தோஷம். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:12 சீக்கிரம் படி பாப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? யாருக்கு? யாருக்கு? எல்லாம் புரிஞ்சுக்க. என்ன வேணாலும் பண்ணு. யாருக்கு உண்மையாயிடு? யாருக்கு உண்மையாயிடு? ஏன்னா அவருடைய பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வை உன் மேல, உன் பார்வை யார் மேல? ஆமென் சொல்லுங்க. அவர் பார்வை உன் மேல, உன் பார்வை யார் மேல? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் இந்த சத்தியாவின் மையம் ஊட்டி சபையிலே கர்த்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு உண்மையா இருக்கணும்? யாருக்கு உண்மையா இருக்கணும்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தோட சொல்லி நான் செய்திக்கு போறேன். இதுல மேலோட்டமா உனக்கு சொல்றது. இன்னொரு வசனத்தை சொல்லிடுறேன். 8 வாசி. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை படிங்க. இந்த 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 செய்தி, இந்த போதகம் வஞ்சகத்தினாலும் துர் ஆலோசனையாலும் உண்டாகல. அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சகத்துல என்ன அர்த்தம்? வஞ்சகம் என்ன அர்த்தம்? வஞ்சகம் என்ன அர்த்தம்? இப்ப எப்படி சொல்லி சிம்பிளா சொல்லிட்டுமா? சிம்பிளா சொல்லிட்டேன். நான் சொல்லிடுறேன், முன்னாடி சொல்லிடுறேன். கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடிய நியூ இயருக்கு கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்துவார். அவர் எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்துவார். ஆமென், ரைட்டா? அவர் எப்படி விரும்புறாரோ அப்படி நம்ம என்ன பண்ணுவாரு? நடத்துவார். இப்ப வஞ்சகமும் அத்தினா வருது துர்ராசனை. இப்ப என்னன்னா, இப்ப பல பேர் என்ன வந்துச்சுன்னா, இந்த ஊழியத்தை பத்தி பேசுது நல்லா கிடையாது. உன் குடும்பத்துல அப்படிதான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஆலோசனைனா, கிறிஸ்துமஸ் வந்துச்சு, நியூ இயர் வருது, எல்லாம் வீட்டை ஒவ்வொரு குடும்பத்துக்காக கொடுக்கணும். ஒரு குடும்பத்துக்காக கொடுக்கணும் 5000 5000 10,000. அல்லேலூயா. இது எங்க நடக்குது? சபையில. எங்க நடக்குது? சபையில. கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு உனக்கே உன் குடும்பத்துக்கு நீ துணி கிணி எடுக்காம நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? கஷ்டப்பட்டுக்கிற நம்ம துணி. நீ என்ன பண்ற? நியூ இயருக்கும் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கும் பண்டிகைக்கும் நம்மளாலே நமக்கு செலவு என்ன பண்ண முடியல, சந்திக்க முடியல. நமக்கே செலவுக்கு பணம் வேணும். யார்கிட்ட போய் வாங்குறது? உண்மையா இல்லையா? யார்கிட்ட போய் வாங்குறது? ஆனா இவரு ஊழியக்காரங்க பாரு, குடும்பத்துக்கு 5000. ஏன் பெயிண்ட் அடிக்கணுமா? லைட் போடணுமா? பிரியாணி ஆக்கணுமா? ரேடியோ செட் போடணுமா? இடத்துக்கு என்ன பண்ணணும்? யார் பணம் கொடுக்கணும்? யார் பணம் கொடுக்கணும்? சபை கொடுக்கணும். இது எல்லா சபையிலும் நடக்குது. எங்க நடக்குது? எல்லா சபையிலும் நடக்குது. அல்லேலூயா. நான் போன சபையில கூட நாங்க கொடுத்துருக்கோம். ஆமென். ஆனா இங்க அப்படி இல்ல. உன்னை எதுவும் கேட்க மாட்டான். கர்த்தர் எப்படி நம்ம நடத்துறாரோ அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இந்த படிங்க, இந்த வசனம் படிங்க. இந்த போதகம் வஞ்சகங்களே, உன்னை வஞ்சிக்க கூடாது, உன்னை திருட கூடாது, உன்னை துன்புறுத்த கூடாது, உங்ககிட்ட புடிங்க கூடாது. உங்ககிட்ட புடுங்கினா நீ பலவீனம் ஆயிடுவே. அல்லேலூயா. எதுவுமே கர்த்தருக்கு கொடுக்கிறது எதுவுமே எப்படி கொடுக்கணும்? பிரியமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கிறது? அவருக்கு கொடுக்கறத மாத்திரம் எப்படி கொடுக்கணும்? மகிழ்ச்சியா கொடுக்கணும். அல்லேலூயா. நான் ஏதோ உங்கள்கிட்ட கேட்க நீ கஷ்டத்தோடு வந்து கொடுக்க, அது என்ன ஆயிடாது? அது நல்லா இருக்காது, அது சாபமா ஆயிடும். யாருக்கு சாபம் ஆயிடும்? உனக்கா பாது கேட்டா பாரு அவனுக்கு ஆயிடும். அவன் கொடுக்கிற நீ ஆசீர்வாதம் ஆயிடுவேன். ஆனா கேட்டா பாரு அவன் என்ன ஆயிடுவான்? சாபம். ஊழியக்காரருக்கு மேல சாபம் வரும். அவன் ஆகவே இந்த போதகம், இந்த ஊழியம், உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை இது எப்படி வரல? உங்ககிட்ட வஞ்சகமா வரல, துராசையா வரல, அது கபடம் உள்ளதாயும் இல்ல. கபடம் என்னது? எனக்கு ஒண்ணு பேசுறாரு, அவருக்கு ஒண்ணு பேசுறாரு, என்ன பார்த்து பேசுறாரு, அவரை பார்த்து பேசுறாரு, என்னதான் பேசுறாரு அப்படின்னு என்ன பண்ண? யாருக்கு என்ன கிடையாதுங்க? இங்க கபடமே கிடையாது. சத்தியா எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. இனிமேல் என்னதான் பேசினாரு அப்படி சொல்லுவ, என்னதான் பேசுற சொல்லுவ. யாருக்கு சத்தியம்? சத்தியம் யாருக்கு? பொதுவே எல்லாருக்கும். இதுல கபடம் கிடையாது. ஆவியானவர் என்ன வாயத்தை பேசுகிறாரோ அதையே பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இது வஞ்சகத்தினாலும் அல்ல, துர்ராசையினாலும் இல்ல. இதுல கபடம் கிடையாது. சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை எனக்கு ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் என்னை உத்தமன் என்று எண்ணி, நாங்கள் மனுஷருக்கு அல்ல,
பிரியம் உண்டாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு மகிமை? யாருக்கு மகிமை? இதை கேட்கிற உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தந்திரமான வார்த்தைகளை உங்ககிட்ட பேசல, நயவஞ்சகமான வார்த்தைகளை உங்ககிட்ட பேசல, கபடி உள்ள வார்த்தைகளை பேசல, துர்க்க ஆலோசனை பேசல, எல்லாம் உனக்கு பிரசங்கிக்கப்படுகிற, உனக்கு பேசப்படுகிற வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணா? விடுதலையாக்கும். வேற எங்க போனாலும் உனக்கு விடுதலை கிடையாது. இந்த வேதமே உனக்கு வெளிச்சம். போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆமென். அல்லேலூயா. போதக சிக்ஷை அதுவே உனக்கு ஜீவ வழி. இந்த சத்தியத்தை, கடினமான உபதேசத்தை நீ நம்பினால், விசுவாசித்தால், இதை ஏற்றுக்கொண்டால், இதை கீழ்ப்படித்தால், இதுபடி நடந்தால் உன் வாழ்க்கையில கண்டிப்பா 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 மாற்றம் வந்தே ஆகும். அல்லேலூயா. மாற்றம் கண்டிப்பா வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்கத்தான், இதுபடி நடக்கத்தான், இதுபடி வாழத்தான், இதுபடி செய்யத்தான் உன்னை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? இந்த உபதேசத்தை கேட்க, இந்த உபதேசத்தில் வாழ, இந்த உபதேசத்தை விசுவாசிக்க, இந்த உபதேசத்தை கைக்கொள்ள, பரலோக ராஜ்யத்துக்கு போகதான் உன்னை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி அழைச்சாருன்னா, அடுத்த வாசி ஏசாயா 42 அதிகாரம். டக்கு போவோம். ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனம். டக்கு படி போறோம். கர்த்தராகிய நான் இப்பதான் செய்தி போறோம். கர்த்தராகிய நான் நீதிபடி உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதி காலம் முதல் தலைவரை காலம் வரைக்கும் இப்போது இந்த ரட்சிப்பு நடக்குது. அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆதாம் காலத்தில் நடந்த உலகத்தின் கடைசி நாட்கள் நடக்க போகிற தேவ திட்டங்கள் இப்போதும் அதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மறைவான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் நீதிபடி உன்னை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உன் கையை பிடித்து உன்னை தற்காத்து ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் உன்னை வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? திரும்ப சொல்லி பார்ப்போம். எதுக்கு உன்னை என்னை அவர் அழைச்சாரு? நல்லா புரியும். நல்லா புரியும். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, அசுத்தம் என்பது உலக வாழ்க்கைக்கு அல்ல, அசுத்தம் என்பது கண்ணீர், கவலை, பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி, உபத்திரவம், பாடுகள், வேதனை, துன்பங்கள், துயரம், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. நம்மை கர்த்தர் அசுத்த வாழ்க்கைக்கு அல்ல, பிரச்சனைக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல, பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது விசுவாச வாழ்க்கை, ஜெயமளிக்கிற வாழ்க்கை, சுதந்திரிக்கிற வாழ்க்கை, பெற்றுக்கொள்ள வாழ்க்கை, கூட அனுபவிக்கிற வாழ்க்கை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் அழைச்சாரு. அல்லேலூயா. அது எப்படி அழைச்சாருன்னா, கர்த்தராகிய நான் நீதிபடி தான் அழைச்சாரு. எதுபடி அழைச்சாரு? நீதி என்னது? உண்மை. உண்மைன்னா நீதி என்ன? உண்மை. உண்மைன்னா சத்தியம். சத்தியம்னா வார்த்தை. வார்த்தைனா வசனம். வசனம்னா அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க சுத்தம் நாம தான் வரணும். நீதினா உண்மை, உண்மைனா சத்தியம், சத்தியம்னா வார்த்தை, வார்த்தைனா வசனம், வசனம்னா யாரு? வசனம்னா ஆவி, ஆவினா யாரு? இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க போனாலும் அவர்கிட்ட தான் வரணும். ஆமென். அல்லேலூயா. எங்க போனாலும் எங்க தான் வரணும்? எங்க தான் வரணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிபடி தான் அழைச்சாரு. எதுக்கு அழைச்சாரு? நீதிபடி உன்னை அழைத்து உன் கையை பிடிச்சு. யார் கை பிடிக்கிறாரு? யார் கை பிடிச்சு? யார் கை பிடிச்சு? உன் கையை பிடிக்கிறாரு. உன் கையை பிடிச்சு உன்னை பாதுகாத்து உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கை பண்றாரு. பண்ணி ஜாதிகளுக்கு ஒளியா உன்னை ஜாதிகளை ஜனங்களுக்கு உன்னை எப்படி வைக்கிறாரு? அவரு வெளிச்சம் வைக்கிறாரு. அல்லேலூயா. வெளிச்சம் எப்படி இருக்கான்? வெளிச்சம் எப்படி இருக்கான்? அப்ப நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருக்கணும்? சொல்லு, நீ எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பிரகாசமா இருக்குதுன்னா எப்படி பிரகாசனா? எப்படி பிரகாசமானா? நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியா கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றதே உன் பிரகாசம்.
அதே உன் வெளிச்சம். அல்லேலூயா. வேது உபாகம் 4:38 டக்குனு வா. ஒரு 2 வருஷம் ஒரு சொல்லி முடிச்சறேன். உபாகம் 4:38 சீக்கிரம். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உன்னை எதுக்கு அழைச்சாரு பாரு. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதியை உனக்கு முன்னாடி வந்து துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல கொடுக்கவும் வல்லமையினால் உன்னை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டத்தை உன்னால துரத்த முடியும். புரியுதா உனக்கு? முதல்ல எதுக்கு அழைச்சாரு? உன்ன எதுக்கு அழைச்சாரு? அவர் நீதிபடி உன்னை அழைச்சாரு. எதுபடி அழைச்சாரு? நீதிபடி அழைச்சாரு. சரியான அழைப்பு தான் உனக்கு எனக்கும். அமே நீதிபடி அழைச்சாரு. உன் கரம் பிடிக்கிறாரு, உன்னை தற்காக்கிறாரு, உன்னை ஜாதிகளுக்கு எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமா வைப்பாரு. அல்லேலூயா. அதுக்குதான் உன்னை அழைச்சாரு. இப்ப இன்னொரு அழைப்பு என்னன்னா, இங்க உபாகம் 4:38 சொல்றாரு, ஒரு பெரிய கூட்டத்தை உன்னை கொண்டு முறியடிக்க கர்த்தர் உன்னை அழைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்லிடுறேன் உனக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை உனக்கு முன்னின்று துரத்த உன்னை அழைச்சாரு. நான் அப்படியே முடிக்கிறேன். ஒரு பெரிய கூட்டத்தை உன்னை கொண்டு என்ன பண்ணுவாரு கர்த்தர்? என்ன சொல்ல பாரு. ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு பெரிய சேனையை, ஒரு பெரிய பலவானை, பெரிய சொத்துக்களை துரத்தக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு தராரு? அதிகாரத்தை அழைச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:14 டக்கு வாசிக்க முடிச்சுக்கோ. 5 நிமிஷம் முடியும். பிலிப்பியர் 4:14. இதெல்லாம் தெரியாம நீ வாழக்கூடாது. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4:14. பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன்னை ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்ல, உன்னை எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? நீதிபடினா உனக்கு சரியாதான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அது நீதி. எதுக்கு அழைச்சாரு? உன்னை ஜனங்களுக்குள்ள உன்னை எப்படி பாரு? வெளிச்சமா வைப்பாரு. அது 2. ஒரு பெரிய கூட்டத்தை முறியடிக்கக்கூடிய, துரத்தக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய அழைச்சாரு. அல்லேலூயா. அடுத்து எதுக்கு அழைச்சாருன்னா, ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள உன்னை கர்த்தர் அழைச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப ரிமைண்ட் பண்ணு, ஞாபகப்படுத்து. எதுக்கு அழைச்சாரு உன்னை? நீதின்றதான் அழைப்பு, சரியான அழைப்பு. அது பேர் வந்து சரியான அழைப்பு. உன்னை, என்னை, நம்மை இங்க கொண்டு வந்தது அது தேவனுடைய திட்டம். அதான் அழைப்பு. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆதி காலத்துல ஒரு அழைப்பு, கடைசி தலைமுறைக்கு ஒரு அழைப்பு, இப்ப நமக்கு இந்த அழைப்பு. நீதிபடி நம்ம அழைச்சிருக்கிறாரு. நீதினா சத்தியத்தின்படி, அப்படி உண்மையின்படி நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஆமென். இது நீதிபடி அழைப்பு. எதுக்கு அழைச்சாரு? ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் வாழ. 2வது அழைப்பு, ஒரு பெரிய சேனையை, பெரிய கூட்டத்தை உன்னை கொண்டு முறியடிக்க. அல்லேலூயா. அடுத்து பரம பிதாவின் பரம ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நீ நான் பெற்றுக்கொள்ள நம்ம அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10 அழைப்பு போயிட புரிஞ்சுக்கோ. சபைக்கு எதுக்கு போனோம்? நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல உன்னை ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு வெளிச்சமா உன்னை மாத்தணும். 2வது உன்னை கொண்டு ஒரு பெரிய சேனையை முறியடிக்கணும். 3வது உனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது, அது நீ சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இப்ப 1 பேதுரு 5:10 ஒரு வார்த்தை இருக்குது, படி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும். எதுக்கு அழைச்சாரு? நித்திய மகிமைக்கு. எதுக்கு? என்ன மகிமை? நித்திய மகிமை. நித்திய மகிமைக்கு நம்ம அழைச்சாரு. அல்லேலூயா. ஒண்ணு, முதல்ல ஜனங்களுக்கு வெளிச்சமா நீ மாறணும். 2வது ஒரு பெரிய சேனை என்ன பண்ணீங்க?
முறியடிக்கணும். மூணாவது பந்தய பொருளுக்காக ஒன்று அழைச்சாரு. 4 நித்திய மகிமைக்காக ஒன்று அழைச்சாரு. 5 8 படி வசனத்தை முடிச்சிடணும். 1 தீமோத்தேயு 6:12 இதெல்லாம் மறக்கவே கூடாது. 1 தீமோத்தேயு 6:12 8 வாசி. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்களுக்கு நீ வெளிச்சமா மாறணும். ஒரு பெரிய கூட்டத்தை உன்னை கொண்டு துரத்தணும். பந்தய பொருளை நீ சோதரிக்கணும். நித்திய மகிமைக்குள்ள நீ பிரவேசிக்கணும். இதெல்லாம் பெறணும்னா என்ன உண்டு? நமக்கு என்ன உண்டு? உலகத்துல நல்ல போராட்டம். அல்லேலூயா. நீ படுகிற நான் படுகிற அந்த போராட்டத்துக்கு பேர் என்னது? என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அப்ப நல்லதா போராட்டம் இல்லையா? பிரச்சனை நல்லதா இல்லையா? அல்லேலூயா. கஷ்டம் நல்லதா இல்லையா? இப்ப பண்ற வேதனை சரியா சரியில்லையா? எல்லாம் கத்த சொல் நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தை நம்ம பட்டாதான் எங்க போக முடியும்? அழைப்பை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அழைப்பை நிறைவேற்ற முடியும். நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை. அப்ப இந்த நல்ல போராட்டத்தை நீ போராட்டினா, இது தாங்கிட்டுனா என்ன இருக்குது? நமக்கு என்ன இருக்குது? எதுவுமே நம்புறது. எதுவுமே விசுவாசிக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன கடைசி நமக்கு வருது? இந்த உபத்திரவம், இந்த நெருக்கடி, இந்த போராட்டம், இந்த பாடுகள், இந்த கஷ்டம், இந்த அவமானம், இந்த கண்ணீர், இந்த வேதனை எல்லாம் எங்க கொண்டு போகுது? உன்னை எங்க கொண்டு போகுது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை சரியாதான் அழைச்சிருக்கார். நீதிபதி தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. உன்னை அழைத்தவர் உன்னை சும்மா விடல. உன்னை பாதுகாத்து உன்னை ஜனங்களுக்கு ஒளியா வச்சு பெரிய கூட்டத்தை உன்னை கொண்டு முறியடிச்சு பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ளும்படி உன்னை அழைத்து நித்திய மகிமைக்கு நீ வரும்படி இந்த போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அது நல்லது. அல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காகவே ஆரை கைத்திருக்கிறத பயன்படுத்தி. அல்லேலூயா. எதுக்கு ஒரு ஆட்சி வந்துக்கிறாரு? எதுக்கு? வாயில வரல. அந்த மேல் வரி மட்டும் அப்படியே படிக்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப உலகத்தில் போராடி இருக்கிறீங்க. இதுல என்ன போராட்டம்? இது விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காகவே நீ கைத்திருக்கிறத பயன்படுத்தி. என்ன போராட்டம்? என்ன பிரச்சனை? என்ன நெருக்கடி? நீ பண்ற வேதனை நல்ல போராட்டம். அவன் இந்த போராட்டம் அது நல்ல போராட்டம். அது என்னத்தை கொண்டு வரும்? நித்திய ஜீவனை. படிங்க. நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்காக அழைக்கப்பட்டான்? எதுக்காக? எதுக்காக? எங்க இருக்குது? ஆமென் ஆமென் ஆமென். சொல்லிருப்பே சொல்லிக்க மாட்டியா? சொல்லிருப்பே சொல்லிக்க மாட்டியா? விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவ. பிரச்சனை வந்து விலகி போயிடுவ. என்ன நடந்தாலும் சரி எதிரில் இல்ல. விசுவாசம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. அதை மறக்காத. பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணாத? விலகாத. என்ன வேணாலும் நடக்கட்டும் வாழ்க்கையில. ஆமென். யாருக்காக நில்ல? யாருக்காக நில்ல? உனக்காக நில்லு. உன் வாழ்க்கைக்காக நில்லு. உன் ஆண்டவருக்காக நில்லு. விசுவாசத்தை காத்துக்கொள். அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க கர்த்தர் சரியா கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல பேருக்கு கர்த்தர் மகிமைப்படுத்து.